வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னோட நன்றியும், பணிவான வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்கு ஏஎல்பி மற்றும் ஏஎல்பி ஆசிரியர்கள், கோச் இவர்களுக்கும் என்னோட நன்றியும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கிரிஜா. நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சுட்டு கடலூரில் 20 வருஷமாக பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டுருக்கேன். நான் எப்படி இந்த ஏஎல்பி குடும்பத்தில் சேர்ந்தேன்னா, நான் வந்து யூடியூப்பில் ஐயாவோட பேட்டி பார்த்தேன். பேட்டி பார்க்கும்போது ஐயாவோட பேட்டி வந்து எப்படி அவர் சொன்னாருன்னா, லக்னம் வளரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு வந்து லக்னம் வளரும்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே நம்ம பிறந்த லக்னத்தை வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோன்னா, பிறந்த ஃபோட்டோவையா கொடுக்குறோம், வளர்ந்த ஃபோட்டோவை தானே கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் இப்போ ஜென்ம லக்னத்துலேருந்து வளர்கிற லக்னத்தை வச்சு தான் நம்ம பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அவர் சொன்னது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது இல்லாமல் அவர் என்ன சொன்னார், எல்லோரும் ஜோதிடம் கற்றுக்கங்க, கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், கற்றுக்கங்க, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஜோதிடம் கற்றுக்கிறதா, அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம ஜோதிடர்கிட்ட போய் பலன் கேட்க போகிறோன்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம்னா, அங்கே நிறைய புக்ஸ் இருக்கும், பெரிய பெரிய புத்தகங்கள் அவங்க வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ரெஃபரன்ஸ்க்கு படிச்சிருப்பாங்க. இல்லை அவங்களுடைய அப்பா பரம்பரையாக அவங்க அப்பா மகன் அப்படி பார்ப்பாங்க. பரம்பரையாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்கும்போது ஒரு எளிய முறையில் நீங்கள் படிக்கலாம்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாரே, சரி நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிப்போம்னுட்டு நான் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். அவங்க இது 15 நாள் கிளாஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன 15 நாள் கிளாஸா? 15 நாள் கிளாஸில் எப்படி நமக்கு ஒரு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, அடிப்படையாக எந்த இதுவும் தெரியாது, இப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் அவங்களுக்கே மெசேஜ் பண்ணேன், 15 நாளில் கற்றுக்க முடியுமான்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு எனக்கு ரிப்ளை வரல. சரி, நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு இந்த மார்கழி மாதம் ஃப்ரீ டைம். அதனால் சரி, இந்த மார்கழி நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம், கற்றுக்கலாம் 15 டேஸ் தானே அப்படின்னு நினச்சி நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு ஈஸியாக அவங்க சொல்லித்தராங்க. நம்ம ஐயா அவர்களும் சரி, நம்மளுடைய ஆசிரியர்களும் சரி, ரொம்ப பணிவாக ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்கிற விதம், இவ்வளோ ஈஸியாக புரியுது. ஒரு 15 நாள்லேயே ஒரு 75% அளவுக்கு நம்ம பலன் எடுக்க கற்றுக்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எளிமையான ஒரு முறை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எல்லார் ஜாதகமும் வாங்கி பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. எல்லாமே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ பொறுமை. எத்தனை தடவை கேட்டாலும், திருப்பி திருப்பி நம்ம கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவங்க அது சொல்லித்தராங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குன்னு தனியாக ஒரு கோச். கிளாஸ் என்னமோ 4:30 to 6 தான். ஆனால் 4:30 to 6 தான் கிளாஸு. ஆனால் வந்து 8, 8:30 வரைக்கும் கூட கிளாஸ் போகும். 8, 8:30க்கு கம்மியாக டெய்லி கிளாஸ் போகாமல் இருந்ததே இல்லை. அதே மாதிரி 15 நாள் கிளாஸ் தான்னாலும் 1.5 மாதம் கிட்டத்தட்ட இன்னும் கிளாஸ் எங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. கேள்வி பதில் செஷன் இதெல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் அவங்க தனியாக ஒரு கோச் வேறு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் நம்ம கூட நிறைய கான்டாக்ட் வச்சுட்டு டெய்லி போட்டு எங்களுக்கு அனுப்புங்க, எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் போடுங்கன்னு அவங்களும் நம்மளை ஊக்கப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 2 மணி நேரம் கிளாஸு அதோடு முடிச்சுட்டு நம்ம போயிடலான்றது இல்லாமல் அன்னைக்கு பொழுதுக்கும் நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாமே அவங்க வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது ஒரு அடிப்படை பயிற்சி வகுப்புலேயே நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸ் போனேன்னா நான் இன்னும் எவ்வளோ கற்றுப்பேன்றது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸும் ஜாயின் பண்ணுவேன். இன்னும் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கற்றுக்கணும்.
கிளாஸு எப்போ முடியும்னு தெரியல. இத்தனை நாள் நிறைய பேர் நாங்கள் அதில் வந்து குடும்பமாக அதில் வந்து கற்றுக்கிட்டு இருந்தோம். நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக விட சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே ஏஎல்பி குடும்பத்தில் வந்து சேர்ந்து ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு கீழே நம்ம எல்லாமே இது கற்றுக்கணும். கற்றுக்கிட்டாக்கா அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய இது ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம புரிஞ்சிக்கிறத விட நம்ம படிக்கும்பொழுது நமக்கு ஓ இதனால தான் இப்படியா அப்படின்ற மாதிரி நமக்கு அது புரிய வருது. நாங்கள் படிச்சுட்டு இப்போ எங்களுடைய முன்னால் நடந்த அந்த நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் போட்டு பார்க்கும்பொழுது எங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓ இதனால தான் நம்ம இப்படி இந்த கஷ்டம் இந்த இது நடந்ததோ அப்படி இந்த நிகழ்வு நமக்கு நடந்ததோன்ற மாதிரி நமக்கு அப்போ புரிய வருது. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு நம்ம வந்துட்டு கன்ஃபியூஷனில் இருப்போம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு இருக்குது. அதே மாதிரி வருங்காலத்துக்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா சுமூகமாக இருக்கும். இது வந்து ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு ஐயா அதுதான் சொல்லுவாங்க கிளாஸில். உங்களுக்கு ஒரு சிக்னல், இங்கே ரோடு சரியில்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த ரோட்டில் எப்படி போவீங்க, பார்த்து போவீங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு சிக்னல் அப்படின்ட்டு ஐயா சொல்லுவாங்க. நான் முதல்ல ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நம்மளோட பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுதுன்னா நம்ம அதை நினச்சி பயப்பட மாட்டோமா அப்படின்னு நான் அவரை கேட்கும்போது அவர் சொன்னது, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போவீங்க தானே, ஊசி போட்டால் வலிக்குதுன்னு சொல்வீங்களா, ஊசி போட்டால் தானே மருந்து மாத்திரை கொடுத்து எடுத்துக்கிட்டால் தானே சரியாகும். அப்போ உங்களுக்கு இதுவும் வந்து ஒரு சிக்னல் மாதிரி. இங்கே தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பாதையை வேறு பாதையை தேர்ந்தெடுத்து போங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்து போங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நாங்களும் எங்களுடைய அந்த அடுத்தது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டு இப்போ அங்கே நாங்கள் கொஞ்சம் நிதானமாக போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் புரிஞ்சிக்கிறத விட நீங்களே படிக்கும்பொழுது உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். எல்லாம் படிங்க. ஏஎல்பி குடும்பத்தில் வந்து சேர்ந்து ஐயாவுடைய அறிவுரையை கேட்டு படிச்சிங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு விட ஐயாவுக்கு என்னோடய பணிவான வணக்கத்தை தெரிஞ்சுட்டு என்னோடய ஆசிரியர்களுக்கும் பணிவான வணக்கம், நன்றி. கோச் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் என் கூட படித்த சக தோழர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.